ஆனா கீழே உள்ளதையே இயற்கை விளக்கம்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த ஆன்மாக்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த சரீரம்லாம் எடுத்திருக்காங்க, உடம்பு எடுத்திருக்காங்க, மக்கள்லாம் ஜீவராசிகள் உயிர்கள்லாம் இருக்கு, உலகம்லாம் தெரியுது. இது இயற்கை விளக்கம் சொல்றாங்க. இப்ப இந்த உடம்புக்குள்ள இந்த ஆன்மா, இந்த இயக்கம், இதெல்லாம் யார் கொடுத்தது? கடவுள் கிடையாது. அப்ப இது இயற்கை விளக்கம். மலை, ஆறு, காடல், 5 பஞ்சபூதங்கள், இந்த உலகம், இதெல்லாம் இருக்கு. ஆக உலகியல்னு எனக்கு இயற்கை விளக்கம். இந்த உலக இயல் இருக்கு பாருங்க, கண்ணால பார்க்கக்கூடியது, கொஞ்சம் பார்க்க முடியாது, கருத்துக்கு விளங்குறதும் இருக்குல்ல, இங்க இதுக்குள்ளேயே இருக்கு. எல்லாத்தையுமே கண்ணால பார்க்க முடியாது. இப்ப காற்று இருக்கு, அது என்ன கண்ணால பார்க்க முடியாது? ஆனா அது இல்லைன்னு அல்ல, அது இயற்கை கொடுத்தது தானே. அப்ப அது இயற்கையினுடைய விளக்கம் தானே. அதாவது விளக்கம் என்று சொன்னால் அது வியாபகமாக விளங்கி ஆற்றுகின்ற தன்மை, அது செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அதை கொடுத்துருக்குது. அது மாதிரி உலகத்துல உயிர்கள், ஜீவராசிகள், மற்ற தாவராதிகள், மற்ற பஞ்சபூதங்கள், இதெல்லாம் இயற்கை விளக்கம் ஒண்ணு. இதெல்லாம் என்ன செய்யும்னா, இயற்கை விளக்கம்னா இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மறையும். அதுக்கு பிறகு இதுல மாறுபாடுகள், அதாவது இதுல வேறுபாடுகள், இதுல கூடுதல் குறைவு வேறுபாடுகள்லாம் ஏற்படும். இந்த இயற்கை விளக்கத்துல ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கு. ஏற்றத்தாழ்வுகள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொட்டீனா இருக்கு, எப்போதுமே இருக்குது, சாஸ்வதமா இருக்கு. இருந்தாலும் இப்ப ஜீவராசிகள்லாம் ஒரே அப்படியே இருக்கிறது இல்ல. ஜீவராசிகள் இருக்கு, ஆனா அந்த ஜீவராசிகள் தோன்றி மறையுது, இப்படி இருக்கு. அதே மாதிரி பாக்கி இருக்கிற இயற்கைகளும் தோன்றி மறையுது, பிறகு உண்டாகுது, இப்படி இருக்கு. ஆக இவ்வாறு இருப்பது இயற்கை விளக்கமாகுமா என்பதை ஒன்று சொல்லி. பொதுவா இப்ப எல்லாரும் இயற்கை விளக்கம்னா, இந்த உலகத்துல இயற்கை விளக்கம்னா நீதான்டா அம்மா எல்லாரும் சொல்றாங்க. அதனால இதை இயற்கை விளக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா உண்மையான இயற்கை விளக்கங்கிறது அங்க வெளியில இருக்கு. வெளியில என்ன, இதை விட நம்ம இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கு, மாறுது, இப்படியே தொடர்ந்து மாறி மாறி தோன்றி கொண்டு இருக்கு, மறையுது, தோன்றுது, மறையுது, இப்படியே போயிட்டு இருக்கு. இது இல்லாம எக்காலத்திலும் யாண்டும், அதான் எக்காலத்திலும் எப்போதும் மாறுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல், கூடுதல் குறைவு இல்லாமல், அது நிச்சயமா எப்போதும் சாஸ்வதமா விளங்கிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் இயற்கை விளக்கம். அந்த மாதிரி விளக்கம் எங்க இருக்கு? அண்டத்திலேயா, அந்த பிண்டத்திலேயா? அண்டத்துலதான் இருக்கு. நீங்க எடுத்துங்க, எவ்வளவு சூரியர்கள், எவ்வளவு கோடான கோடி நட்சத்திரம், சூரியன் மாறுதா? எத்தனை கோடி வருஷமா இருக்கு சொல்ல முடியுமா? இந்த பூமி எல்லாம் இதுல அதெல்லாம் சும்மா 5 மில்லியன் சொல்றதுக்கு ஒரு 10 மில்லியன் வச்சுங்களேன். இன்னும் ஒரு 15 மில்லியன் தான் சொல்றதுக்கு என்ன சேர்த்து சொன்னா எவனுக்கு விளங்க போகுது? எவனுக்காவது விளங்குமா? இல்ல, நான் கேக்குறேன், இதெல்லாம் இந்த கதையெல்லாம் இங்க கூடாது அப்பனேங்கிற கதையெல்லாம் ஒரு 100 வருஷத்தையே முழுசா பார்க்க முடியாது. மில்லியன் கணக்குலாம் நம்மளுக்கு அது சொல்றாங்கல்ல, 5 மில்லியன் அது போடும், அது அப்புறம் அது இதாகும், சோலாராகும், அது இது புரியுது, ஏதாவது சொல்றேன். நான் கேட்கக்கூடியது ஆண்டாண்டு காலமாக தொன்று தொட்டு இந்த பூமி இது போன்ற அண்டங்கள் கொள்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கக்கூடிய இன்றைக்கு 9, 7, 9, 12, 13 இன்னைக்கு ஏகப்பட்டது வந்துட்டு அதுல இருந்து இப்படி உண்டாயிருக்கிற கோள்களும் இந்த குடும்பமும் அங்கிருந்து தான் வந்தது. அதுதான் அப்பன்னா அதோட ஆதி எவ்வளவு யாராவது எண்ணி கணக்கு பார்க்க முடியுமா? கணக்கிட்டு சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு முன்னாடி இல்லை. அப்ப ஆதி என்பது அதுதானே. அப்ப ஆதியில இருந்து பல இது தோன்றி இருக்கு. அப்ப தோன்றும் போது பூமிங்கிறது கடைசியா வந்திருக்கு. அதுக்கு பிறகு இது பல வருஷம் இதா இருந்து இது பக்குவம் பெற்று இதுல ஜீவராசிகள்லாம் அப்புறமா தோன்றி இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஆதியாகி உள்ளது அது. இது மாதிரி ஒரு கோடியா எத்தனை கோடான கோடி சூரியர்கள் விண்ணிலே வெளியிலே இயங்கி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட எவர் எக்ஸ்டெண்டிங் யூனிவர்ஸ் சொல்றான். அளப்பரியது அப்படி இருக்கக்கூடியது யூனிவர்ஸ். அது அப்படிப்பட்ட இயற்கை இருக்கா இல்லையா? அதோட விளக்கம் எங்கேயாவது மாறுதா? அதனுடைய வியாபகம், தன்மை, இயக்கம் ஏதாவது மாறுபாடு இருக்கா? அப்படியே இயங்கிட்டே இருக்குல்ல. என்னங்க எவ்வளவு பெரிய உண்டை இதை மாதிரி இந்த பூமியை மாதிரி பல மடங்கு பெரிய சூரியன்லாம் இருக்குங்கிறான்.
இருக்கு உண்மையிலேயே. அது கோடிக்கணக்கில் இருக்குங்க. ஒன்னோட ஒண்ணு மோதிக்காம யாருங்க போட்டது? இங்க சாதாரண இங்க ரோட்ல போறதுக்கே 1000 சிக்னல் வைக்கிறான், 1000 போலீஸ்காரங்க போடுறான், எய்தாப்புல வர்றவனே மோதிக்கிறான். ஒருத்தன் நேருக்கு நேரம் பார்த்துட்டு வரும்போது இவன் மேல மோதிக்கிறான், இவன் மேல மோதிக்கிறான். அங்க என்ன இருக்கு? யாராவது ரூட்டு போட்டிருக்கானா? ஏதாவது செஞ்சிருக்கிறானா? கோடான கோடி 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 அண்டங்கள்ங்க. இந்த பூமியை விட மிகப்பெரிய கோடான கோடி ஒளி அண்டங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒன்னோட ஒண்ணு மோதிக்காம, ஒன்னோட ஒண்ணு அளவு மாறாம, ஒன்றோடு ஒன்று எந்த விதமான இதுவும் இல்லாம அதாவது தன் நிலையில சுயம் பிரகாசமாய் அப்படியே இயங்கி கொண்டே இருக்க. அது எவ்வளவு பெரிய கருணை, அது எவ்வளவு பெரிய தயவு, அது எவ்வளவு பெரிய இயற்கை விளக்கம். இது மாதிரி அண்ட வெளியில இருக்கக்கூடியதுதான் சாஸ்வதமான இயற்கை விளக்கம். இதெல்லாம் யாருக்குங்க தெரியும்? இதெல்லாம் கேட்ட என்ன கேட்டீங்க? இதை பத்தியே சமாச்சாரம். அதனால இந்த மாதிரி மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்களை தான் இவர்கள் இயற்கை விளக்கம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பெருமான் கண்டதும் உணர்ந்ததும் அனுபவித்து இப்படி மாறுபாடு இல்லாத உண்மையான இயற்கை விளக்கங்கிறது அதுதான். அதனாலதான் ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது, அவற்றில் 1000 கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடான கோடியே திருகலரு பல கோடி ஈசனண்டம் சதாசிவ அண்டம் சக்தி சத்தர் அண்டம் சீரண்டம் என் புகழ்வேன். என்னன்னு சொல்லுங்க. இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவைகளில் நடுநின்று நடனமிடும் ஒருவரும் கருணை அரசேன. அவர்தான் அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா அருட்பெருஞ்சோதினா என்னமோ இங்க தேவர் மூவர் சித்தர் ஏதோ இருக்கிறது மாதிரி என்ன சொல்லாலும் பொருளாலும் எந்த உணர்வினாலும் எந்த ஒரு தோன்றும் பர அறிவாலும் பராபர அறிவாலும் துணிந்து அளக்க முடியாதது. அது பேசுறதுக்கு இந்த நாக்க ஊன நாக்குனாலையும் எந்த ஒளி இழந்த இந்த தன்மையில இருந்து கொண்டு இதால பேசக்கூடிய பொருளே அல்ல. அது பேச முடியாது. பெருமான் வார்த்தையற்று சொல்லற்று பொருளற்று இயங்குகின்ற தேவாதி தேவர்கள் மூவர்கள் பத தலைவர்கள் சத்தியர்கள் ஞானிகள் யோகிகள் அனைவரும் புறம்போய் கண்களில் நீர் உருக நெட்டுருக நின்று நின் பெருமையை அறிகிறோம் என்று மாட்டாமையினால் அழுது புலம்ப நின்ற வஞ்ச வெளியது. கஷ்டம். அதுதாங்க ஐயா இயற்கை விளக்கம். அப்பனா இவ்வளவு இந்த விளக்கம் இவ்வளவு வியாபிச்சிருக்க இந்த தன்மைக்கு இயற்கை விளக்கம்னா அந்த இயற்கை விளக்கத்தை உருவாக்கியது எதுவோ அது இயற்கை உண்மை. அப்பனா அது எங்க இருக்கு? அது என்னன்னு இதுவே முடியல எங்கும் போது அதை போய் கேட்டா என்ன என்னால சொல்ல முடியுமா?